ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அடுத்ததாக மற்றொரு புதிய செய்தி வந்துள்ளது. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள மாணவர்கள் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் டெல்லி, பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, அசாம் ஆகிய மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. சிசிடிவி உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் பாதுகாத்து வைக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன். வணக்கம் பால். நீட் போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட மாணவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவின் முழு சாராம்சங்கள் என்னென்ன? அதாவது டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது போலீசார் நடத்திய கொடுமையான தாக்குதல் தொடர்பான வழக்குகள் தான் இன்று உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கறிஞர்கள் தரப்பில் எத்தகைய தாக்குதல் நடத்தப்பட்டது, கொடுமையான ஆயுதங்கள் மாணவர்கள் மீது பயன்படுத்தப்பட்டது உள்ளிட்ட விவரங்களை விரிவாக தாக்கல் செய்தனர். இதனை தொடர்ந்துதான் உச்சநீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அதாவது தாக்குதலில் கைதான மாணவர்கள், அதாவது வழக்கு தொடரப்பட்டு கைதான மாணவர்கள் அனைவரையுமே உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கு பதிவு செய்த மாணவர்கள் மீது தொடர்ந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஆவணங்கள், குறிப்பாக சிசிடிவி, ட்ரோன் கேமரா போன்ற இவற்றில் சேகரிக்கப்பட்ட மின்னணு ஆவணங்கள் அனைத்தையுமே பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது, உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று லாக்புக் போன்ற ஆவணங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. வழக்கு விசாரணையின் போது இந்த மாணவர்கள் மீது நடத்தப்பட்டது கொடுமையான தாக்குதல் என்பதை உச்சநீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது. மாணவிகள் உள்ளிட்டோர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பல மாணவர்கள் மீது பிளாஸ்டிக் குண்டப்பட்டிருக்கின்றன. சில மாணவர்களுக்கு கண் பார்வை இழப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. போன்ற அனைத்தையுமே உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் தனது உத்தரவில் பதிவு செய்திருக்கிறது. அதன் பிறகு டெல்லி அரசுக்கும் அதே போன்று மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட மாநிலங்கள், குறிப்பாக பீகார், மகாராஷ்டிரா, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களுக்கும் தற்போது உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் அனைத்து மாநிலங்களுமே வரும் திங்கட்கிழமைக்குள் உச்சநீதிமன்றத்தில் பதில் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கை தேசிய அளவில் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கும் வகையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதல் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பதற்கும் தற்போது உச்சநீதிமன்றம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள் அடுத்த விசாரணையின் போது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வழக்கு உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறது. அதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் அனைத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெனிஃபர், தகவலுக்கு நன்றி பால். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.